நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பவானியில் தான் இருக்கோம். பவானி ஆற்றங்கரை ஓரத்தில் பரிசல் போட்டி நடக்கிறதா கேள்விப்பட்டோம். பட் நாங்கள் அங்கே தான் இங்கே வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பரிசல் போட்டிலாம் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனல் வசந்த் விலாக்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, இப்போ வந்திருக்க புதுசாக வந்து ஹை பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த போட்டி பார்த்திங்கன்னா பவானி அந்தியூர் கார்னரில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருந்து அதற்கு அடுத்த லைன் பார்த்திங்கன்னா தேர்முட்டி வீதின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி தேர்முட்டு வீதியில் வந்து முடிக்க போகிறாங்க. இந்த பரிசல் போட்டி வந்து பவானியில் தான் ஃபஸ்ட் டைம் இல்லை, நிறைய டைம் நடந்திருக்கு. பட் 4-5 வருஷம் நடத்தலையாம்மா. இப்போ தான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆற்றில் பார்த்திங்கன்னா தண்ணீர் நிறைய போயிட்டுருக்கு. மேட்டூரில் அந்த 120 அடி தண்ணி எட்டினதுனால இங்கே கொஞ்சம் நிறையவே தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இந்த டைம்லேயும் பரிசல் போட்டி வைக்கிறாங்க அப்படின்னா ஓகே, சூப்பராக தான் இருக்கும். கண்டிப்பாக வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே நான் கை கட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நடுவில் ஒரு பாறை இருக்குது. அந்த பாறை வந்து கொப்பளி பாறையாமா. அது நீங்கள் பவானி பழைய பாலத்துலேருந்து பார்க்கும்போது அந்த பாறை தெரியும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி அந்த கொப்பளி பாறைங்கிறத போய் சுற்றிட்டு திரும்பவும் தேர்முட்டி வீதிக்கு வரணும். மக்களும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. பட் இன்னும் பல பேர்த்துக்கு தெரியலையாட்டிருக்கு. பட் நெக்ஸ்ட் டைம்லாம் நீங்கள் இந்த மாதிரி போட்டி நடத்தும்போது நிறையா மக்களுக்கு தெரிவிச்சிங்க அப்படின்னா இன்னும் பவானி குமாரபாளையத்தை சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்களாம் ஏகப்பட்ட பேர் வருவாங்க. பட் இன்னொன்று பார்த்திங்கன்னா பவானி பழைய பாலமும் நம்பிடும், அந்தளவுக்கு கூட்டம் வரும். நமக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பரிசல் போட்டியில் நேரடியாக பார்க்க போகிறோம். உள்ளூர் மக்களும் பாருங்கள் நிறைய பேர் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வரதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பரிசல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் தயாராக இருக்காங்க. ஒரு 15 பரிசலாட்டம் பார்த்திங்கன்னா தயார் நிலையில் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பரிசல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இங்கே எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பாறை கொப்பளி பாறை போய் சுற்றிட்டு வரதுக்குள்ளே நாங்கள் திரும்ப இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு பவானி பழைய பாலத்தில் போய் திரும்ப வீடியோ ஷூட் பண்ணிட்டு திரும்ப தேர்முட்டி வீதிக்கு வரணும். பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க பரிசல் ஓட்டுறத விட எங்களோட இதுதான் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கிருந்து நான் அங்கே போகணும், அங்கேருந்து திரும்ப இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இங்கே வரணும். அப்படி கொஞ்சம் பண்ணி வேணும். என்ன கொஞ்சம் வர்றா கொஞ்சம் நல்லா கீழே வந்தா அது ஒழுக்கு வசந்த் வசந்த் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பவானி நண்பர்கள் சக்தி விநாயகர் நண்பர்கள் குழு தான் பார்த்திங்கன்னா இந்த பரிசல் போட்டி வந்து நடத்துகிறாங்க. மீனவர் நண்பர்கள் ஆக்சுவலாக மக்கள்லாம் உள்ளூர் மக்கள்லாம் அந்த ஏரியா பகுதி மக்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. சின்ன பசங்கள்லாம் சரி, பெண்கள்லாம் நிறைய பேர் நல்ல எதிர்பார்ப்பு இருக்காங்க எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக. பட் இங்கே ஒரு குரூப் இருக்குது. ஆப்போசிட்டில் அந்த சைடில் ஃப்ரெண்ட் ஒருத்த ஃபோன் பண்ணால் நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 100-200 பேர் அங்கே நின்றுருக்காங்களாம்மா. தண்ணீர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே பாருங்கள் கடல் போல் காட்சி அளிச்சிட்ருக்கு. மேட்டூர் காவிரி ஆறு, அதாவது பொன்னி நதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நதி பயங்கரமாக தண்ணி போயிட்டுருக்கு. இது இவ்வளோ தண்ணியிலையும் பார்த்திங்கன்னா பரிசல் போட்டி நடத்துகிறாங்க. எப்படி இதை கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் போயிட்டு திரும்ப ஆப்போசிட்டில் வர முடியுமான்னு தெரியல. தண்ணி எப்படியும் இழுத்துட்டு தான் போகும். அதையும் வீரர்கள் பார்த்திங்கன்னா, அதாவது மீனவர்கள் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது.
இங்கே பாருங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சும்மா அப்படியே செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. அப்படியே நாமெல்லாம் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. பாருங்க 15 போட்டிக்கு மேலே சும்மா பரிசல் மேலே செம்ம போட்டி போட்டு போயிட்டுருக்காங்க. பாருங்க இப்போ இங்கேயே நின்றுட்டாரு. அவரை வேற போக சொல்லி உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. போ 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 அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை, பரவாயில்ல. அறுபால் விசில் அடிக்கிறது. போலாமா? இப்போதாங்க போயிட்டு இருக்காங்க. போ 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 இப்போ தான் போயிட்டு இருக்காங்க. போ போ மெதோ 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 போ மெதோ. இப்போ தான் அங்கே வந்துட்டு இருக்காங்க. வந்து பிடிச்சிருங்க. போ போ போ. இல்லை இல்லை அந்த போ போ இன்னும் போ இன்னும் போ. திருப்பி நிறுத்த. இந்த பாறை திரும்புற வரைக்கும் பார்த்துக்க. இதுதான் கொப்பளி பாறை. எனக்கு இன்னும் போகணுங்க. அங்கே அப்படியே திரும்பிடுவாங்க. அங்கே பாருங்க. இதுதான் கொப்பளி பாறை. மொதல் இறங்கு. பரிசல் போட்டி பயங்கரமாக இருக்குது. பயங்கர ஸ்பீடாக வராங்க. இரு போய். நாங்கள் பார்த்தீங்கன்னா பவானி பழைய பாலத்துலையும் குமரபாளையம் ஜாயின் பண்ண பழைய பாலத்துலேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். செம்ம ஸ்பீடாக வந்துட்டுருக்காங்க. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இவ்வளோ தண்ணியில் போகிறதுலேருந்து எப்படி எதிர்த்து திரும்ப அங்கே போவாங்க தெரியல கரைக்கு. மொபைல் பத்திரம் இல்லை பாக்கில் போட்டு நிற்கிறாங்க. அந்த இதானே தேர்முட்டி. இறங்கி ஓடு இறங்கி ஓடு இறங்கி ஓடு. யார் ஃபஸ்ட்டு வர போகிறான்னு தெரில. 4 பேர் சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க. பாருங்க அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வீடியோ எடுத்துகிட்டு பவானி பழைய பாலத்துலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு திரும்ப வந்து முடிகிற இடத்துக்கு வந்துவிட்டோம். வேக வேகமாக போயிட்டு வேக வேகமாக பைக்கில் வந்துவிட்டோம். செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது, செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. அப்படியே பார்க்கும்பொழுதே அவ்வளோ ஸ்பீடு, மக்கள்லாம் ஆர்வாரம் பண்ணி. ஒரு பேர் சொன்னாங்க சந்திரன் சொல்லிட்டு, அவர் தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா முதல் பரிசோட அமௌண்ட்டு. 5001 ரூபா வந்து ஃபஸ்ட் ப்ரைஸு. மொத்தம் 4 பேருக்கு பரிசாமா.
சந்தர்லக்கு மழைக்கு வந்துருச்சு. Ali, அந்த drone